வணக்கம், நான் வாணி ஸ்ரீபதி. ஹைலேண்ட்ஸ் தமிழ் பள்ளியில் நிர்வாக துணை தலைமை ஆசிரியராக பணிபுரிகின்றேன். பள்ளி பாடல் காணொலி போட்டியின் பொறுப்பாசிரியரும் கூட. ஹைலேண்ட்ஸ் தமிழ் பள்ளி கிள்ளான் மாவட்டத்தில் 2வது பெரிய பள்ளியாகும். 1194 மாணவர்களும் 60 ஆசிரியர்களும் இங்கு உள்ளனர். பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமதி நா. கோகிலவேணி அவர்கள். பள்ளி பாடல் ஒவ்வொரு பள்ளியின் அடையாளம் என்றே சொல்ல வேண்டும். ஒவ்வொரு திங்களன்றும் சபைக்கூடலில் இப்பாடல் ஒலிக்கப்பட்டு மாணவர்கள் பாடுவது வழக்கமாக கொண்டுள்ளோம். எனது பள்ளியில் ஒவ்வொரு திங்களும் சபைக்கூடலில் மாணவர்கள் மிகவும் கம்பீரமாகவும் உற்சாகமாகவும் பாடி வெளுத்து வாங்குவார்கள். மாணவர்கள் பாடி இப்பாடலை கேட்டாலே மெய் சிலிர்த்து போகும். ஹைலேண்ட்ஸ் தமிழ் பள்ளியின் பள்ளி பாடல் நாடறிந்த பாப்பாவின் பாவலர் முனைவர் முரசு நெடுமாறன் அவர்களால் வரிகளாக்கப்பட்டது. மாணவர்கள் எளிதாக பாட வேண்டும், பாடுபொருள் மாணவர்களுக்கு விளங்க வேண்டும் என்ற கருத்தினை முன்வைத்தே பாடல் வரிகளை தந்துள்ளார். பாப்பாவின் பாவலர் மொழி, அறிவியல், கணிதம், வாழ்வியல், ஒழுக்கம் என பல கூறுகளை இப்பாடலில் அடக்கியும் உள்ளார். மாணவர்கள் விறுவிறுப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் பாடலை பாட இசையே முக்கிய வித்தாக அமைகிறது. ஹைலேண்ட்ஸ் தமிழ் பள்ளியின் பள்ளி பாடலுக்கு நவீன இசைக்கருவிகளை கொண்டு அபார இசையை தந்துள்ளார் நாடறிந்த இசையமைப்பாளர் இசைமுரசு இளவரசு அவர்கள். இவர் ஏறக்குறைய 10 பள்ளிகளின் பள்ளி பாடலுக்கு இசையும் அமைத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. பள்ளி பாடலை பாடியவர் திரு ரகுராமன். பிறவியிலேயே பார்வை இல்லாத இவர் ஒரு சிறந்த பாடகராவார். மொழி சுத்தத்தோடும் பாடலின் பொருள் விளங்கி உணர்வு பூர்வமாக பாடும் திறன் கொண்டவர். இவரை மலேசிய கலை உலகம் பின்பற்றினாலே தரமான பாடல்கள் உருவாகும். இவர் ஹைலேண்ட்ஸ் பள்ளி பாடலை பாடியிருப்பது எங்களுக்கு பெருமை. மாணவர்கள் அவர் பாடிய பாடலை பின்பற்றி பாடுவதால் உச்சரிப்பும் பாவத்தோடு பாடும் முறையையும் கற்றுக்கொள்கிறார்கள். திரு ராமன் அவர்களுக்கு இவ்வேளையில் நன்றி கூறிக்கொள்கிறோம். நாடு போற்றும் இசை கலைஞர்கள் என் பள்ளி பாடலை உருவாக்கியதில் நான் பெருமை கொள்ளவே வேண்டும். பள்ளி பாடல் காணொலி போட்டி என்று விளம்பரம் பார்த்ததும் ஆச்சரியமாக இருந்தது. அசத்தலாக இருக்கும் எமது பள்ளி பாடலை காணொலியாக்கி போட்டியில் பங்கு கொண்டால் என்ன என்று ஒரு எண்ணமும் தோன்றியது. தலைமை ஆசிரியரை அணுகிய போது அவர் உடனே பச்சை கொடியும் காட்டினார். இப்பாடலை காணொலியாக்கும் போது பாடலுக்கு ஏற்றவாறு சூழலை தேர்ந்தெடுக்க என் பள்ளியின் ஆசிரியர்கள் பெரிதும் உதவியாக இருந்தனர். மாணவர்களிடம் சொன்னபோது அவர்கள் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. ஆசிரியரின் போதனை வேலை, மாணவர்கள் உண்ணும் போதும் அவர்கள் நடந்து வரும் வேளையில் உள்ள காட்சிகள் இயற்கையாகவே படமாக்கப்பட்டது. மாணவர்கள் சற்றும் அஞ்சாது சில காட்சிகளில் பங்கு கொண்டனர். ஒரு காட்சியை படமாக்க பல முறை செயல்பட வேண்டும். ஆனால் இங்கு அந்த சிக்கலே இல்லை. கேட்ட உடனே சரி என்று ஒத்துழைப்பு நல்கியவர்கள் ஆசிரியர்கள். அவர்களின் ஒத்துழைப்பிற்கும் இவ்வேளையில் நான் நன்றிதனை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று வரை என் பள்ளி மாணவர்கள் யூடியூப் சேனலில் வந்துள்ள லைக்கை எண்ணிய வண்ணமே உள்ளனர். மாணவர்களே அவர்களுக்கு தெரிந்தவர்கள், உறவினர்கள் என்று அனைவரையும் லைக் பண்ணவும் சொல்லி ஒவ்வொரு நாளும் எண்ணிய வண்ணமும் உள்ளனர். நமக்கு நிச்சயம் பரிசு உண்டு என்றும் சொல்ல கேட்க மிகவும் மகிழ்ச்சியாகவும் உள்ளது. இவ்வேளையில் இது போன்ற தமிழ் பள்ளிகளுக்கிடையே வேறுபட்ட போட்டிகளை நடத்த முன்வந்த வியாசி அகாடமிக் நிறுவனத்திற்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ் பள்ளிகளை நாடெங்கிலும் அடையாளம் காட்ட வியாசி அகாடமிக் நல்லதொரு அடித்தளத்தை அமைத்து தந்துள்ளது. மேலும் இதுபோன்று வேறு பல வகையில் தமிழுக்கு தொண்டாட்ட வியாசி அகாடமிக் நிறுவனத்திற்கு வாழ்த்துகள். தமிழ் பள்ளி உயர தமிழை காப்போம் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.